போய் கூட்டுக்கிட்டே இருந்ததுங்க. நாங்கள் போவோம் போவோம் வாங்க இந்த மாதிரி போகணும் காலையில் சொல்லணும் வேலை போவோம் கூட்டுக்கிட்டே இருந்தது. சரி போவோம் நான் நினச்சேன். ஒரு பேருக்கு சித்திரை அம்மாவாசை அன்னைக்கு பூஜை கொடுத்தே ஆகும்னு சொல்லிச்சு. சரி பூஜை கொடுத்தேயா அன்னைக்கு அதோட அதோட வந்தேயா வந்ததோட எனக்கு உள்ள வந்ததோட ரொம்ப பிடிச்சிச்சு. எனக்கே எப்படி சொல்கிறதுனே தெரியலைங்க. லோன் பிரச்சனை கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அன்றைக்கி வேண்டிட்டு போனீங்க. அந்த புரட்டாசி பௌர்ணமிக்குள்ளே கிடச்சிருச்சுங்க. 10 லட்ச ரூபா கிடச்சிருச்சுங்க. கட்டிட்டு இப்போ கொஞ்சம் பிரச்சனைலாம் முடிச்சுட்டு இருக்கணும். பிள்ளைகளும் சொல்கிறதெல்லாம் கேட்கணுங்க. இந்த வித்தியாசம் போட்டதுக்கு வீட்டில் எவ்வளவோ பிரச்சனை இல்லை. ரொம்ப சண்டையெல்லாம் வந்திருக்கு. அப்புறம் இப்போ அவங்களே மாறி வந்துட்டாங்க. கொண்டு விட்டாவா கூட்டிகிட்டு போவோம் அண்ணன் கேட்பாங்க ஐயா. சிவராத்திரிக்கு எப்போ கூட தேங்காய் ஓலையெல்லாம் அவங்க தான் கொள்ளுவோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் கேஸ் கமலாம்மா ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. கேஸ் வீடியோலாம் அனுப்புனாங்க ஐயா. மீனாட்சி அம்மா சவுந்தலாமாலாம் போட்டு கொடுத்தாங்க ஐயா. எனக்கு அம்மா அப்பா இல்லை ஐயா. அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி வந்து குடிகாரங்க 2 பேரும். சின்னம்மா பெரியம்மாவும் இல்லை. இங்கே வந்த உடனே எனக்கு எல்லா சொந்தமும் கிடச்சிருந்தா. அதனால இப்படி போக முடியலை. அந்த ஒரு காரணமும் இல்லையா. நான் நினைச்சதும் நடக்குது ஐயா. இங்கே வந்தவரை அதெல்லாம் இருக்கு. டிக்கெட்டுக்கு போகும்போது கூட விட மாட்டேங்கிட்டாங்க ஐயா. கோயிலுக்கு ஓடுற அப்படின்னு பண்ணாங்க. அப்புறம் உமாக்காவும் பேசி அனுப்பியிருந்தாங்க. நீங்கள் இல்லாமல் இறைவத்தில் நீங்கள் 2 பேர் சேர்ந்து வர்றம்போது வர்ற சூழ்நிலை கூட வரும் அப்படின்னு ரொம்ப பேசி அனுப்பியிருந்தாங்க ஐயா. அப்புறம் பிள்ளைகளும் உங்களுக்கு என்னப்பா கடையில் நான் தானே நாங்கள் பார்த்துக்கிறோம் அம்மா போய் பார்த்துப்பாருன்னு சொல்லி அவங்க அனுப்பி வச்சாங்க ஐயா. இப்போ தான் நான் வெளியில் வரது இல்லை. ஃபஸ்ட்டு பெரிய ஹோட்டல் இருக்கும்போது பாத்திரமா அடுப்பிலேயே என் கிடக்கேன். இப்போ தான் வெளியில் வந்துருக்கேயா. இப்போ வெளியில் வந்துருக்கேயா. அன்னைக்கு இதுக்கு போனதுக்கு நான் பீச்சுக்கு போனதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. வேறு எங்கேயும் போனது இல்லையா. மாரியம்மன் கோயில் அதை வீட்டு அதுதான் கேள்வி. இப்போ தான் வெளியில் வந்துருக்கேன். சிவராத்திரி அப்போ எல்லோரும் பேசும்போதும் ஆசையாக இருந்துச்சு. சரி அடுத்த வருஷம் அதுக்குள்ளே நல்லா பழகிடுவோம் பேசிடுவோம். அதுக்கப்புறம் பேசுவோம். அடுத்து சிவராத்திரிக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு இருந்தேன். டைம் தான் கிடைக்க மாட்டேங்குதா. கடையா எங்கேயா படிக்கிறது வைக்கிறதுக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இங்கே வந்தால் தான் 3 மணி 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கடையில் வேலை பார்ப்பாங்கயா. வர முடியாது. சரி போய் தூங்கிடுவோம் டயர்டாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. வீட்டுக்கு போனோன்னா டைம் பார்க்க 10:05 இருக்குயா. மனசு கேட்க ஆரம்பிச்சுட்டு போய் அந்த நீ வந்துட்டு போனால் தான் அங்கே தான் திருப்தியாக இருக்கும். நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்துருச்சு அங்கே பார்த்து ஸ்திரெல்லாம் போய் வந்துருச்சு வந்து கயிறு கட்டினே 500 ரூபா செலவச்சு 6 ரூபா செலவச்சு தயச்சு கட்டினே எல்லாம் பண்ணிப்பா. அது அந்த சைடே போகிறது இல்லையா. மாரியம்மனுக்கு தான் போகணும் விளக்கு போகணும் அர்ச்சனை பண்ணி வெள்ளி கிழமை போகணும். அங்கேயும் போகிறதில்ல. சனிக்கிழமைக்கு உள்ள மாதம் வெள்ளிக்கிழமையும் அரைச்சி வச்சுட்டு இங்கே வந்துடுவோம். எப்படி தான் இப்போ ஃபஸ்ட்டு கட்ட முடியாது பண்ண முடியாது கவுச்சிக்கிட்டே இருக்கு. இப்போ எப்படியே என்ன பண்ணுறதுனே தெரில. எல்லாம் கட்டி இதாக வருது. ஃபஸ்ட்டு அழுதுகிட்டே இருக்கேங்க. கட்ட முடியல. அந்த இதுவும் கல்யாணமும் பண்ணா வச்சுருக்காரியா. கடை கட்டி முடிச்சதுமே கல்யாணம் முடிச்சுருக்கையா. காயத்துக்கு தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்துச்சுயா. லோன் வந்து எத்தனையோ லேன் போனோம். பேப்பர் சாரி லேன் தூக்கி போட்டாங்கய்யா. அப்புறம் அவங்களா கூப்பிட்டு கொடுத்தாங்க. இங்கே வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கும் பொண்ணு ஒன்றா பையன் நடக்க ஆரம்பிக்குது. பொண்ணுக்கும் நல்ல நல்ல கவர்மெண்ட் மக்களை தான் வருது இல்லையா. நாங்கள் இந்த பிரச்சனை முடியட்டும் பார்த்துக்குவோம் இருக்கிறோம். இப்போ வீட்டில் விடுறாங்க ஐயா. போயிட்டு வாங்க. அவங்களே விடாவான்னு கேட்குறாங்க. அவங்க வந்து இன்னொரு இடத்துலையும் வேலை பார்க்குறாங்க. இல்லாட்டி அவங்க பார்த்துக்குவாங்க. மேனேஜர் அங்கே சேர்த்து விட மாட்டாரு ஐயா. அதனால் இல்லாட்டி அவங்க பார்த்துக்குவாங்க ஐயா. எனக்கும் இங்கே இருந்துட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டு பாத்திரமா லேட்டாக போகணும். 3 மணிக்கு போவோம் அப்படின்னு தான் நினைப்பேன் ஐயா. ஆனால் இங்கே 2:30 மணிக்கெல்லாம் கஸ்டமர் சாயாக்கு வந்துடுவாங்க ஐயா. அதனாலே நான் வேணும் அவங்களுக்கெல்லாம் ஓடி போய் 2 மணிக்கு ஸ்டவ் பற்ற வைக்கணும் போயிடுவேன் ஐயா.
இன்னைக்கு வந்துட்டு ஒன்று ஒன்றா நடக்குது. எங்கள் வீட்டுக்காரே தெரிஞ்சு வந்துட்டார். அவங்களே வீடாவா கொண்டு போய் கூப்பிடவா வரவா இங்கே இருந்து ஃபோன் பண்ணால் வந்துடுவாங்க. அப்போ வரமா